சார் எப்படி சார் இருக்கு? நம்ம என்ன சார் எதிர்பார்க்க முடியும்? நத்திங் ரைட்? நத்திங். எத்தனை பேரா ம். சொல்லுங்க. அது இல்லைங்க, சொல்றீங்களா? சீரியஸா இவங்க வந்து தேவ் செட் த ஸ்டாண்டர்ட் வெரி லோ. ஸோ இவங்களுக்கு வந்து எதிர்க்க நின்று பண்ண இவங்க உள்ள இருக்கிறவங்க யாராலையும் முடியல. கனியோ சபரியோ யாராலையும் முடியல. ஸோ பார்வை ஹேண்டில் பண்ணோன்னா அவங்களோட ஒரு பாய்சனஸாக யாராவது உள்ளே போனால் தான் சரி வரும். எக்ஸாக்ட்லி சார். நானும் அதை தான் எதிர்பார்க்குறேன். பட் ஆனால் சாஃப்ட் கேரக்டர்லாம் வேலைக்கு ஆகாது சார். ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு ஃபார்மில் போயிட்டு இருக்காங்க. இந்த ஃபார்மில் போகும்போது அவங்க இதை விட பயங்கர ஃபார்மில் போய் இவங்களை அடிக்கணும். அந்த மாதிரி ஆள் இருந்தால் செம்மையாக இருக்கும். நான் சொல்லலைங்க, நீங்க நிரூப கூப்பிட்டு வாங்க. எனக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை இருக்கு சார், மாறுமோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னும் சில நாட்கள் இருக்கு, மாறுமோன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பாப்போம் சார். இந்த ஒயில்ட் கார்டு வேஸ்ட்னா திரும்பி 50 டேஸ்ல திரும்பி அனதர் ஒயில்ட் கார்டு ரவுண்ட் 2 கொண்டு வருவாங்க போலயே. ப்ரோ போன வாட்டி தெலுங்குல பண்ண மாதிரி எக்ஸ்கண்டேஷன் கொண்டு தான் நல்லா தான் ப்ரோ இருக்கும், ஜாலியா இருக்கும். வரமாட்டாங்கல்ல யாருமே, நல்ல 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 பேரோட வெளியில போலல, அப்புறம் எப்படி வருவாங்க சார்? சார் நோக்கம் மாஸ்டர் பீஸ்ட்னு ஒருத்தர் உங்களுக்கு டிஎம் பண்ணிருக்காரா, அவரானு கேக்குறாரு. அவரெல்லாம் இல்ல, இவரெல்லாம் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. நான் சொல்லிட்டேன்ல, ஹைட் 6.1 கண்டுபிடிச்சுக்கோங்க. 6.1. தமிழ் சீரியல் ஆக்டர்ஸ் வித் ஹைட் சாட் ஜிபிடி கேட்போம். சாட் ஜிபிடி அப்படின்னு இப்போ வருவாங்க லைனா. பட் எப்படிங்க ஒத்துக்கிட்டாரு இந்த தமிழ் பிக் பாஸ்ல பண்ண? லாங்குவேஜ் ப்ராப்ளம் வருமே அமிதாப் பச்சனுக்கு. எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆனா அவரான்றது தெரியல. சந்தோஷ் தான் ரொம்ப நாளா ஒரு ரூமர்ல போயிட்டு இருந்தது. அவரா? சந்தோஷ் அந்த இதுல ஏகே அவங்க ஏகே சார், இங்க யாருக்கும் லைட் எரியல, விட்டுருங்க, வேணாம், அந்த ஏரியாவுக்கு போகாதீங்க. ஆமா சார், வேண்டாம். பூனை போயிட்டாங்க, பூனை இருந்தா கண்டுபிடிச்சிருப்பாங்க. தூக்கி போடுது சார். இன்னொரு மெசேஜ் கண்டோ. என்னங்க எத்தனை பேர் இருக்காங்க, லிஸ்ட் அமுச்சுக்கிட்டே இருக்கீங்க. ரசிகனுக்கு அனுப்பிடுங்க. ராஜு ஜெயமோ சார் அவங்க பேரு என்னன்னு அவங்க யாருன்னு தெரியல சார், யாருன்னு போடுங்க. ஃபேமஸ் தான். சரி இருங்க, அதுக்கு முன்னாடி என்ன சொல்றேன் மக்களே, இப்போதைக்கு இதெல்லாம் ரூமர் தான், ஓகேவா? நான் எப்பயுமே கன்ஃபார்ம் நான் எப்போ ட்வீட் போடுவேன்னா அவங்க அடி எடுத்து வைத்தவுடன், ஓகே? ஸோ அது வரை இது ரூமர் தான். நானும் இப்படி தான் பேசிட்டு இருப்பேன், கண்டுபிடிச்சிக்கோ, அவ்வளோதான். கண்டிப்பா சொல்றேன். இவங்க அந்த பிகைனூட்ஸ் விஜய் சோபனா அவங்க வந்துட்டு பாதி வழியில கேரவன் வரைக்கும் வந்துட்டு திரும்பி போனாங்களாமே. ஒருவேளை அவங்கள திரும்பி கூப்பிட்டாங்களோ? இல்ல ஆடிஷன்ல ப்ரோ ஒரு சின்ன ஒரு பேரு. நான் ஒரே ஒரு ஃபோன் கால் பண்ணிட்டு வரேன். யா ஆக்சுவலா ஆடிஷன்ல வந்து ஒரு நபர், அவர் பேர் வந்து அர்ஜுன் ராம் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணி அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவருடைய யூடியூப் சேனல்ல ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் வந்து இந்த கிரிக்கெட் கண்டென்ட்லாம் போடுவார், ஐபிஎல் ரிலேட்டடான ட்ரால்ஸ் அதெல்லாம் பண்ணுவார். ஒரு சிஎஸ்கே ஃபேனு, அவர் ஆக்டர், ஒரு சில படத்துல நடிச்சும் இருக்காரு. அவர் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸை யூடியூப்ல ஷேர் பண்ணியிருந்தார். அந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்தது. அப்போ வந்து என்ன கூப்பிடுவாங்கன்னு நினைச்சேன். பட் சீரியஸ்லி இஸ் அ டேலண்டட் பர்சன். உண்மையிலே சொல்றேன். இந்த சபரின்ற மாதிரி ஃபேக்கான பர்சன் உள்ள நிறைய பேர் இருக்கிறப்போ, அர்ஜுன் ராம் போன்ற நபர்களை வந்து எதன் அடிப்படையில இவனுங்க செலக்ட் பண்றானுங்கன்னே புரியல. சீரியஸ்லி அந்த சேனல் பார்ப்பேன், அவருக்கு வியூஸ் எல்லாம் பெருசா போயிருக்காது. ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் தான் வச்சிருக்காரு. ஆனா அந்த 10,000 பேரையும் செம்மையா என்டர்டெயின் பண்ணுவாரு. இஸ் வெரி குட் அட் டூயிங் இட் ஆக்சுவலி. அண்ட் நல்ல ஒரு பார்க்கும் போதே தெரியும், ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். பிரசன்னா உங்களுக்கு தெரியுமா அவரை? அர்ஜுன் ராம் தெரியும் ப்ரோ. ரெகுலரா ஒரு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் இன்ஸ்டாகிராம்ல. சூப்பர். என்ன மாதிரி பர்சன் அவரு? உங்களுக்கு ஃபுல்லா மோட்டிவேஷன் அந்த மாதிரி தான். ஹேட்டே அவரை பண்ணா கூட அது கூட ரிப்ளை வந்து நல்ல காமன் கூலா கொடுப்பாப்புல. அப்சல்யூட்லி. சோ அது மாதிரி அந்த இன்டர்வியூ இது பார்த்தேன், நல்லா தான் இருந்தது. இன்னைக்கு அவர் பேசின கண்டென்ட் எல்லாமே.
ஹி இஸ் குட் அட் டூயிங் இட் ஆக்சுவலி. அவங்க மாதிரி ஆட்களை வந்து வேர்ல்ட் கார்டில் அனுப்பும்போது பெட்டரா இருக்கும் ஆக்சுவலா. பட் ஏன் அந்த சேனல் ஹாஸ் டு டிசைட், பார்ப்போம், லெட் சி. பாப்போம் என்ன பண்றாங்கன்ட்டு. சேன் ப்ரோ இன்னைக்கு இது பாத்தீங்களா? இன்னைக்கு கண்டென்ட் பிரேக்கப் ஆயிடுச்சு. ப்ரோ ஆக்சுவலா அந்த கண்டென்ட் நடந்ததுக்கான ரீசனே என்ன அப்படின்னா, ஏதாவது ஒன்று பண்ணணும். ஒன்று பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா. வி ஹாவ் டு டூ சம்திங். அண்டு ஆதிரை வந்து கோட்டை விட்டுட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா அவங்க வந்து கேமா இல்லை எஃப்ஜேவான்னு வந்தா சி இஸ் சூசிங் எஃப்ஜே ஆக்சுவலா. அவங்க வந்து இவன் அவாய்ட் பண்றான், இவன் வந்து இவனோட ஆல்ஃபா மேல் கேரக்டரா காட்டுறான், சீன் போடுறான், அது எல்லாத்தையும் தாண்டி என்ன மன்னிச்சிரு அப்படின்னு போய் அவன் காலில் விழுகிறாங்க. வெளியில வந்து அவங்க செட் பண்ணிட்டு போன பிஆர் அதெல்லாம் பத்தி அவங்க யோசிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு போய் ஒரு நபரை டிபெண்ட் பண்ணி நம்ம கேமை வந்து ஒப்படைக்கிறது தப்பு ஆக்சுவலா. நான் சொல்றேனே, வாட் எவர் உன் சுயமரியாதையை விட்டுட்டு நீ போய் அவன்கிட்ட இறங்கி கீழே நிக்கணுங்கிற அவசியமே இல்லை. ஸோ அது வந்து ஆதிரை இஸ் டூயிங் எ வெரி பிக் மிஸ்டேக். அவங்க ஆக்சுவலி ஹர் கேம் ஹாஸ் பீன் ஆல்ரெடி ரூயின்ட். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, அவங்க வந்து இந்த கண்டென்ட்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி வலிஞ்சு திணிச்சு பண்றாங்க. அவங்களுக்கு வந்து வேற ஆப்ஷன் இல்லைன்னு நினைக்கிறாங்க. வேற யாரு கூடயும் நம்ம அதை பண்ண முடியாது, இவன் தான் அதுக்கான கரெக்டான ஆளு, இதுதான் வெளியில நமக்கு வந்து கரெக்டா போகும். அவங்க நினைச்ச மாதிரி கரெக்டாவும் வெளியில போயிட்டு இருக்கு. இது பிரேக்கப் ஆச்சு, இது வந்து வேற மாதிரி, இது வந்து நம்ம பிரிஞ்சிட்டோம், அவன் கேம் அவன் ஆடுறான், நம்ம கேம நம்ம ஆடணும்னா நம்மளால இந்த வீட்டுக்குள்ள சஸ்டெயின் பண்ண முடியாதுன்றது ஆதிரிக்கு அப்பட்டமா தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் எப்படியாவது அவங்க கூட பேச்சப் ஆகணும் அப்படின்றதுக்காக அவனை அவ்வளவு கன்வின்ஸ் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். தெரியுது, நான் பார்த்து தானே இருக்கேன். யா அதுக்கப்புறம் தே ஹக்டு ஈச் அதர். தே ஹக்டு ஈச் அதர். அதுக்கப்புறம் அதை காம்ப்ரமைஸ். ஆனா இது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அவனோட கேரக்டருக்கு சொல்றேனே, இப்போ நான் பார்த்துட்டு ஆதிரி, ஏய் ரீமாசன் நீங்க எங்க இங்க அப்படின்ற மாதிரி, இந்த இந்த படத்துல வர அந்த ரீமாசன் எதுனா வல்லவன் படத்துல, என்ன ரீமாசன் நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்குது அக்கா. அவன் என்னடான்னா, அவன் ஒரு மாதிரி ஆட்டிடியூட கேரி பண்றான். அவன் ஆட்டிடியூடுக்கும் இதுக்கும் சுத்தமா செட் ஆகாது. இது வந்து கண்டிப்பா வந்து இது ஒரு 2ல 1 வந்து போயிடும் சீக்கிரம். அது 2ல எதுன்னு தெரியல. இட் ஹாஸ் டு பி ஆதிரை ஆர் எஃப்ஜே. 2ல 1 சீக்கிரம் வெளில போயிடும். எஃப்ஜேக்கு ரொம்ப ஒர்க் பேஸ் லோவா இருக்கு. ஆதிரைக்கு லாஸ்ட் வீக் பார்த்தா டாப்ல இருந்தாங்க. இனிமேட்ல இருந்தா தெரிஞ்சிடும். இல்ல அது ஹெவியா செட் பண்ணிட்டு போறதுனால டாப்ல இருக்காங்க. அது வேற. அது இருக்கும், அதெல்லாம் ஓட்டு வந்துடணும். கொஞ்சம் மிட் வரைக்காவது போயிருவாங்க தான் நினைக்கிறேன். பாப்போம். வேற இப்ப யாரு எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு எல்லாம் வந்து கண்டென்ட்னா என்ன, எப்படி கொடுக்கணும், இல்ல கண்டென்ட்ன்றது வந்து இவ்வளவுதான் அவங்க கிட்ட இருக்கிற சரக்கு. அந்த ஃபர்ஸ்ட் வீக் ஒண்ணு வச்சாங்க பாத்தீங்களா, இவங்க எல்லாம் அதுல வந்து ஒரு பேட்ஜ் டாஸ்க் மாதிரி வச்சாங்க. ஒரு நாள் கூத்துன்றாங்களே, அந்த ஒரு நாள் கூத்து வந்து மொத்த கண்டஸ்டன்ட்க்கும் கொடுத்துருக்கணும் ஆக்சுவலா. அது இன்க்ளூடிங் சபரி. அவ்வளவுதான் சரக்கு. வேற எப்படி கொடுக்கணும்? ஏன்னா கையாமையான்னு கத்தி ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு அப்படின்னா 10 பேர் உள்ள ஜம்ப் பண்ணி வந்து நானும் இருக்கேன், நானும் ரவுடிதான் வந்துட்டு பேசுறாங்க. அது அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்கன்னா அதை நீட்டா பேச விட மாட்டேன்றாங்க. ஒரு பக்கம் சபரி வந்து இன்டர்வியூன் பண்றாப்புல, இன்னொரு பக்கம் கேப்டன் அவரு துஷார் வந்து இன்டர்வியூன் பண்றாப்புல. அவர் இழுத்துட்டு போறாரு ஆக்சுவலா அந்த கான்வர்சேஷன் நடக்கும்போது. அங்க பேச விடணும், முடிக்கணும். அதை பேச விடணும். விடுறது இல்ல. அதுதான் கண்டென்ட். அது அப்பதான் அவங்களுடைய ரியல் ஃபேஸ் வெளியில வரும். ரியல் என்ன சொல்றது, இன்டென்ஷன் வெளியில வரும். இது அதுதான் பார்த்திருப்பாரு இன்னைக்கு பிக் பாஸ். அதனாலதான் மொத்தமா சேர்த்து வச்சு முடிச்சு விட்டாரு. இல்லங்க, எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் இன்னைக்கு கடுப்பானது வந்து அவர் வந்து அந்த எஃப்ஜேன்ற அங்க சோஃபாலே தூங்கிட்டே இருந்தான். தொடர்ந்து 2 வாட்டி 3 வாட்டி நாய் குறைக்க விட்டாரு, ஒண்ணுமே கண்டுக்கல. நாய் குறைக்கும் போது தலைவர் பக்கத்துல நின்றுட்டு இருந்தாரு. நின்னுகிட்டு அரவகுடா பேசிட்டு இருந்தாரு.
டேய் எழுப்பவாது செய்டா. எந்திரி உட்காருனா சொல்லணும்னா அதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து மைக்க வேற கீழ நகர்த்தி வச்சுக்கிட்டு தேவர் மைக்ல கேட்காம பேசுறாங்களாம். அது கேப்டன் அதுக்கு வேற 2 வாட்டி சொல்ட்டாரு. அதுக்கப்புறமும் கேட்கல. அதுக்கப்புறம் சரி வா நீ ஒண்ணும் சரிப்பட்டு வர மாட்ற. நீ வா மொத அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு செய்யறேன்னு சொல்லி செஞ்சிருக்காரு. இல்ல டூ மச் தாங்க. ஏன்னா பிக் பாஸ்க்கே நீ இவ்வளவுதான் கொடுப்பானே எதுக்கு இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி தான் போச்சு அது. ஹாய் நானா ப்ரோ வாங்க. நீங்க உங்க எப்படி போச்சு இன்னைக்கு 1 hour பாத்தீங்களா? ஆயுஷ் ப்ரோ நீங்க பார்த்துட்டு நல்லா தான் இருந்துச்சு. ஆனா நல்லா பண்ணாதான் போகுது. ஆனா அந்த வினோத் திவோகர் அந்த பண்ணு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைக்கிறேன். அது இந்த 1 hour எபிசோட்ல இந்த அந்த லைவ்ல வருது, ஆனா 1 hourல வர முடியுது. அதான் இல்ல 1 hour எடிட் வந்து கொஞ்சம் பயசா தான் இருக்கு ஆக்சுவலி. மேபி இவங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்றனால அவங்களுக்கு ஓட்டு வரணும்னு சொல்லிட்டு அவங்களே திருப்பி திருப்பி காட்டுறாங்களான்னு. என்னன்னு தெரியல ப்ரோ. தேவையில்லாத கண்டென்ட்லாம் அதிகமா வருது, தேவை கண்டென்ட் கம்மியா வருது. அப்ப என்ன பண்றாங்கன்ட்டு. என்ன பொறுத்தவரைக்கும் இப்போ பிக் பாஸே தேவையில்லாத கண்டென்ட். காலையில இருந்து நைட் வரைக்கும் தேவையில்லாத கண்டென்ட் தான் தர்றாங்க. நைட்டுக்கு மேல யூடியூப் பஸ் கண்டென்ட் தர்றாங்க. ஓகே தான் ப்ரோ. இந்த வாட்டி வந்து இட்ஸ் நாட் டூ பேட். தி கண்டஸ்டன்ட்ஸ் ஆர் ஓகே. இல்ல 18+னாலும் அவன் டிஸ்க்ளைமர் போட்டுறான்ல 16+ தான் அந்த ஷோ அப்படின்ட்டு. அது ஐயா தயவு செஞ்சு இந்த வார்த்தையை தயவு செஞ்சு ஏன் யூஸ் பண்றீங்க? 16+16+. அது ஏன் ஐயா ஒரு பவுண்டரின்னு ஒண்ணு செட் பண்ணி, இதுக்கு முன்னாடி சீசன் 1ல இருந்தே 16+ தானே ஐயா. இப்ப புதுசா எதுவும் போடல இல்லையா? இதுக்கு முன்னாடி ஒரு பவுண்டரி செட் பண்ணியிருந்தார் இல்லையா கமல்ஹாசன்? அவர் எத்தனை வாட்டி ஸ்டேஜ்ல எத்தனை வாட்டி ஸ்டேஜ்ல பேசியிருப்பாருங்க. இன்னும் இந்த அதாவது மத்த லாங்குவேஜ் எப்படி வேணாலும் இருக்கட்டும், இந்த லாங்குவேஜுக்குன்னு ஒரு சர்டன் விஷயங்கள் இருக்கு. அதுக்குள்ளதான் இந்த ப்ரோக்ராம் நடக்கணும். அப்போனா தான் நானும் இது நான் ஒத்துக்குவேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? கமலஹாசனே இப்ப இல்லையே, நம்ம அவரே வெளியில 8 சீசன்ல நம்ம எங்கேயாவது பார்க்காதது இந்த சீசன்ல நம்ம பாக்குறோம். எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. இல்ல 100% நான் அக்ரி பண்ணிக்கிறேன். 100% இது யார் பேசணும்னு தெரியல. அது யார் பேசியிருந்தாலும் நான் 100% நான் அக்ரி பண்ணிக்கிறேன். கமல்ஹாசன் has set a standard. அந்த பிக் பாஸ்க்கு செட் பண்ண ஸ்டாண்டர்ட் வந்து இந்த சீசன்ல டோட்டலா வந்து ஃபாலோ அவுட் ஆயிடுச்சுன்றதுதான் மறுக்க முடியாத உண்மை. நானும் தான் பேசுவேன். இந்த 8 சீசன்ல இல்லாததே இந்த சீசன்ல ஏன் நம்ம பாக்குறோம்? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கலாச்சார சீர்திருத்தவாதிகள் எல்லாம் நான் அப்புறம் பேசுறேன். இல்ல அந்த கலாச்சார சீர்திருத்தவாதிகள் என்கிற முற்போக்கு சிந்தனையாளர்கள் என்று தங்களை ஒரு போர்வையை போத்தி கொண்டு தன்னை காட்டிக்கொள்ளக்கூடிய நபர்கள் அது வந்து அவங்க எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலா ஒரு மியூச்சுவல் கன்சென்ட்டோட இல்ல பிரதர் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலா மியூச்சுவல் கன்சென்ட்டோட ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதுதான் அவங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதமா இருக்கு. அது பிரதிவாதம். நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, நீ மியூச்சுவல் கன்சென்ட்டோட பண்ணிக்க, அது உன் வீட்டுல 4 செவுத்துக்குள்ள பண்ணிக்க. ஆனா பிக் பாஸ் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம்ல அதை பண்றது வந்து தப்பா நிறைய பேரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இது ஆல்ரெடி 16+ போட்டிருக்கு அப்படின்னு இன்னொன்னு சொல்றானுங்க பிரதர். இன்னொரு சொல்லிடுறேன். இன்னொரு மேட்டர் என்ன சொல்றானுங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 தமிழை பொறுத்தளவுக்கு வயது நம்மளை விட கூட இருக்கக்கூடிய பெண்ணை ஒரு பையன், சின்ன பையன், இவனுக்கு 23 வயசு, அவங்களுக்கு 30 வயசு, மொத்தம் அந்த 7 வயசு இருக்கக்கூடிய வித்தியாசத்துல பழகுறதுல என்ன தப்பு இருக்குன்ற அடுத்த கட்ட கேள்வியை முன்வைக்கிறாங்க. நம்ம அப்பதான் முரண்படுறோம். இந்த இடத்துல என்ன சொல்றோம், இத வந்து ஒரு 22 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண் பாக்குறாங்க. பார்த்துட்டு 7 வயசு கம்மியா இருக்க பையன் கூட நம்ம பழகலாமான்னு சொல்லிட்டு ஒரு 16 வயசு பையனோட பழகுறாங்க. பழகி அது வந்து ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வரைக்கும் போய் அது பிரச்சனை ஆகுதுன்னா
அந்த 22 வயசு பொண்ணு போஸ்கோ ஆக்ட்ல உள்ள போவாங்களா மாட்டாங்களா? இது சட்டத்திற்கு எதிரான ஒரு விஷயம். இது லீகலாவே தப்பு. நீங்க பண்றது வந்து அத பண்ண முடியாது. நீ அங்க போய் சொல்ல முடியாது. இந்த ஷோ பார்த்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனேன். இந்த ஷோல பாருங்க ஆதிரை அப்படின்ற 30 வயது பெண்மணி தன்னை விட 7 வயது கம்மியாக இருக்கக்கூடிய எஜ்ஜே என்ற நபரோடு பழகினார். அதை பார்த்துதான் அந்த 16 வயசு பையன் கூட பழகுனேன்னு அந்த 22 வயசு பொண்ணு போய் ஜட்ஜு முன்னாடி சொல்ல முடியுமா? சோ நிறைய பிரச்சனைகள் இதுல இருக்கு. நம்ம அதை வந்து டீகோட் பண்ணி நம்ம பேசுறோம். we are speaking against them. பட் அவங்க வந்து முற்போக்கு, மியூச்சுவல் கன்சென்ட், அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இன்னைக்கு இதெல்லாம் வந்து முற்போக்குங்கிற ஒரு விஷயத்துக்கு என்ன அர்த்தம்னே தெரியாம பேசுறாங்க. ஃபெமினிசம்ங்கிற விஷயத்துக்கு என்ன அர்த்தம்னு தெரியாம பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்க என்ன செட் பண்ண வராங்க? இல்ல அதான் பிரதர், என்ன ஐ மாதிரியான கால் தம் ஃபேக் ஃபெமினிஸ்ட், ஐ கால் தம் ஃபேக் ஃபெமினிஸ்ட் கும்பல், ஐ கால் தம் லைக் தட் இது ஆக்சுவலி. இது இது ஆமா, உள்ள ஒரு அம்மா உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் அரசியல்னு பேசுற அரசியல்னா என்னங்கிறது என்னங்கிற ஒரு கிளாரிட்டியே எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. நான் அதனாலதான் 2 நாளா பிக் பாஸ் தொடர்றதே கிடையாது. போறதே கிடையாது. குழப்பம் பார்க்க கிளம்பிட்டேன். இது வந்து ஏன்னா இந்த சமூக சீர்திருத்தவாதிகள்னே வரங்க. இப்ப வந்து பிக் பாஸ் ஷோ வந்து பேன் பண்ணணும். ஏன்னா கலாச்சாரம் வந்து சீரழியுது அப்படின்னு சொன்னாங்க. இதுலயே நான் மாறுபடுறேன். இந்த பிக் பாஸை வச்சுதான் உன் கலாச்சாரம் வந்து சீரழியுது அப்படின்னாக்க இப்ப பிக் பாஸ் மூணு போன கலாச்சாரம் எல்லாம் திரும்பி வந்துருமா? இதை தாண்டி வேற எங்கேயுமே எதுவுமே நடக்கலையா? இதை விட மோசமா ஒரு விஷயம் நடக்குது. எஸ், ஆனா இது நம்ம கண்டிக்கணும்னா கண்டிச்சுதான் ஆகும். ஏன்னா ஒரு சர்டன் டைம் வரைக்கும் எல்லாருமே எல்லாத்தையுமே பார்க்க வச்சுட்டு எல்லா ஏஜ் கேடரையுமே பார்க்க வச்சுக்கிட்டு இருந்த ஒரு ப்ரோக்ராம் இன்னைக்கு வந்து ஒரு சர்டன் கேடரை மட்டும்தான் பார்க்க வைக்குது. அப்படிங்கும்போது அந்த சர்டன் கேடருமே மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம இங்க பேசுறோம். இது வந்து ஒரு பேச்சு பொருளா இப்போ இங்க இருக்கு. இந்த கலாச்சார சீர்திருத்தவாதிகள் அப்புறம் வந்துட்டு இந்த 18+ தூக்கிட்டு வந்து இது 18+ தானே, இதுல பாக்குறதுக்கு என்ன இருக்கு? 18+னா குத்துறது, கொலை பண்றது, கையெழுத்துங்கிறது எல்லாமே 18+. எல்லாத்தையும் காட்டுறீங்களா? குத்தி போட்டுருங்க, ரத்தத்தை காட்டுங்க, எல்லாத்தையும் காட்டுங்க. அதை விட ரொம்ப மோசமா கீழே போய் இறங்குறது தான் 18+. அதையும் காட்டுவீங்களா? வரைமுறையை வந்து ஒரு இடத்துல பவுண்டரி வரைமுறைகளை செட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்குள்ள நீங்க ஷோ நடத்துங்க, தப்பே கிடையாது. ஏன் நான் இத்தனை வருஷமா 8 வருஷமா நான் பார்க்காதீங்க, இந்த 9வது வருஷம் நான் பார்க்கணும்? அது எனக்கு சுவாரஸ்யமே இல்லையே. இத்தனை மாசமா நாங்க ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணோம், ஒரு ஆளுக்கு நியூட்ரலா இருந்தோம், சண்டை போட்டோம், சப்போர்ட் பண்ணோம், இவ்வளவு விஷயங்கள் நாங்க பண்ணியிருக்கோம். நாங்களே எனக்கு பிடிக்கல. இல்ல பிரதர், அவங்க வந்து அதை காட்டுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க. நம்ம அதுக்கான எதிர்கருத்துக்களை வைக்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்குன்னு நம்ம நினைக்கிறோம். அவங்க காட்டட்டும், நம்ம வந்து அதற்கான எதிர்வினையாற்றுவோம். ஆனா இந்த முற்போக்குவாதிகள் என்கிற போர்வையில இருக்கக்கூடிய நபர்கள் வந்து நீ எதிர்கருத்தே வைக்க கூடாது, அந்த பொண்ணும் பையனும் விருப்பப்பட்டு பழகுறாங்க, அது நீ கேள்வியே கேட்க கூடாது அப்படின்னு நம்மள ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அது ஒரு நீ ஆர்குமெண்ட்குள்ளவா, நீ ஒரு டிபேட்குள்ளவா, நம்ம 2 பேரும் அதை பேசி நம்ம என்னன்றத முடிவு பண்ணலாம். ஆனா நீ பேசவே கூடாதுன்னு சொல்றதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. ஏன் அப்படின்னா அது 100 கேமராக்கு வெளியில வந்துருச்சு. அத கண்டிப்பா we have to address it, இல்ல right? ஆக்சுவலா சோ அததான் நான் ஆக்சுவலா சொல்றேன். அதுதான் இப்ப நம்ம ஷோல நடக்கிற ஒரு கண்டஸ்டன்ஸ் பத்தி நம்ம வந்து பேசுறோம் அப்படின்னாலே அது நம்ம அந்த ஷோ 105 நாள் நடக்குது அப்படின்னா நம்ம அந்த 105 நாள் பேசுறதுக்கு வந்து நம்மளுக்கு ரைட்ஸ் இருக்கு. அவங்க வந்து நம்மளை என்டர்டெயின் பண்றதுக்கு தான் உள்ள போயிருக்காங்க. அது எப்படி என்டர்டெயின் பண்றாங்கன்றது தான் முக்கியம். அது அது வந்து இங்க நம்ம சாமுவேல் அதான் செய்யணும் ஒரு லைன்ல சொன்னா, நீ அதே 8 லைன்ல சொல்றியே. நான் ஒரு லைன்ல சரி ஹரி ப்ரோ இருக்காரு. இமாது ப்ரோ எத்தனை வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் ப்ரோ? அட ஏன் ப்ரோ, இவரு டிசி இப்போதைக்கு நமக்கு ஒரு 3 பேர் அடிபட்டிருக்கு.
ஓகே. 5 பேர் 3 பேர்னா இப்போ இந்த வாரம் எவிக்ஷன் இருக்குமா இல்ல தீபாவளி பரிசா இந்த வாரம்? அதான் நேத்து நான் என்ன நேத்தே சொன்னாரு? சொல்லிட்டேனே. சப்போஸ் தீபாவளி பரிசா நேத்தே நான் சொல்லிட்டேனே. சப்போஸ் எவிக்ஷன் ஒண்ணு இருந்தா அது அப்சரா. ம், ம். இல்ல லாஸ்ட் டைம் அன்ஷிதாக்கு பண்ண மாதிரி பண்ணாங்கன்னா அப்சரா எஸ்கேப். ஓகே. ம். டிசி வேற வந்திருக்காரு. ஹாய். போயிட்டாரு. ஹரியும் வந்தாரு. ஆனா இது கொடுத்தேன் வரல இன்னும். கட் ஆயிடுச்சா என்ன? அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய சாரி நானே சொல்லி பேசுறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்னுடைய இதுக்கு வந்துட்டு ஸ்ரேயோன் பேசினாரா, ஸோ ஆதரவு கொடுத்ததுக்கு. நான்காசன் நீங்க வேலிடான பாயிண்ட்ஸை முன் வச்சீங்க, நான் வந்து ஆமோதிச்சேன். நீங்க ஆக்சுவலா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த பாயிண்ட்டை நீங்க கொண்டு வந்ததுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் உங்களுக்கு. நோ ப்ராப்ளம். இது சொல்லணும்னு நினைச்சேன் ஆக்சுவலி. ஒரு இது ஆக்சுவலி நான் ஹசன் என்னன்னா அவர் ஆண்டவர் தான் கரெக்டா. அவர் வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது மேக்சிமம் வந்து எல்லாத்தையும் பேச விடுவார். எடிட்டருக்கு வேலை அதிகமா இருக்கும். பட் இப்போ இருக்கிற ஹோஸ்ட் என்ன பண்றாருன்னா எடிட்டருக்கு வேலை வந்து அதிகமா வைக்கிறது இல்லை. இவர் என்ன பண்றாரு, நானே எடிட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு எல்லாம் எடிட் பண்ணி இவரே பேசிடுறாரு. அதனாலதான் லாஸ்ட் சீசன்ல இருந்து இந்த சீசன் வரைக்கும் எவிட்டே வெளில வந்தவங்க சொல்ற ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா பேச விட மாட்டேங்கிறாரு அப்படிங்கறது. லாஸ்ட் சீசன்ல ஒரு எபிசோட்லயே அவர் அட்ரஸ் பண்ணாரு, என்ன அந்த மாதிரிலாம் சொல்றாங்க, அதனால நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து நீங்க பேசுங்கன்னு சொல்லி அதே மாதிரி ஒரு எபிசோட் அந்த மாதிரி தான் ஓட்டினாரு. அதுக்கப்புறம் ஒரு 2 வாரம் ஓகேவா இருந்தாரு. மறுபடியும் ஹி ஸ்டார்டட் இஸ் ஓன் வே. இந்த கிராண்ட் லான்ச்னு பாத்தீங்கன்னா கூட இட் வாஸ் நாட் அப் டு த மார்க்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒருத்தரோட பேர் சொல்லி கூட அவர் கூப்பிடல. எல்லாத்தையும் வாங்க அவ்வளவுதான் சொன்னாரே தவிர ஒருத்தரோட பேர் கூட அவர் சொல்ல. யாரோட பேருமே அவர் சொல்ல. குறிப்பா சபரிட்டெல்லாம் பேசவே இல்லை. அந்த ஏவி முடிகிற வரைக்கும் வாங்க அவ்வளவுதான் எல்லாம் அப்படின்னு சொல்லி அந்த ஏவி டிவி காமிச்சது அப்படின்னு சொல்லி அப்படியே தான் பேசினாரு. விச் இஸ் அது அந்த ஹோஸ்டுக்கு உண்டான அந்த இது அந்த இடத்துல இல்ல. ப்ரோ நான் உண்மையிலே நான் சொல்லக்கூடாது சொல்றேன். பட் என்ன ஆச்சுன்னா இங்க இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் வந்து என்ன அப்படின்னா பிக் பாஸ்ங்கிற ஒரு ஷோ இருக்கு இல்லையா, அதுல வந்து அது வந்து ஹாபியா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அடிக்ட் ஆயிடுச்சு அது. இட்ஸ் லைக் அந்த அந்த போதன்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு போதை மாதிரி இந்த பிக் பாஸ்ங்கிற ஒரு ஷோ வந்து அடிக்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இருக்கிற ஒர்க் லோடு, இப்போ அதே மாதிரி இங்க எத்தனையோ பேர் எல்லாமே இப்ப இருக்கிற ஸ்பேஸ் இங்க பேசிட்டு இருக்க நிறைய பேர் எவ்ரி ஒன் வில் ஹாவ் தேர் ஓன் ஒர்க் இல்லையா, ஒரு அபிஷியல் ஒர்க் இருக்கும். பட் அதெல்லாம் விட்டுட்டு கூட இதை வந்து அவ்வளோ சின்சியரா ஃபாலோ பண்றாங்க அப்படின்னாக்கா இந்த பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணது அவர் தான். ஆண்டவர் செட் பண்ண பெஞ்ச் மார்க் தான். அதுல அடிக்ட் ஆனவன் தான் நாம வந்து இன்னும் அந்த அந்த அடிக்ஷன் வந்து வெளில வர முடியாம இருக்கிறோம். பட் ஆனா உங்களுக்கு நான் ஃப்ராங்கா சொல்லணும் அப்படின்னா வியூவர் பேஸ்ல பாத்தீங்கன்னா சீசன் 8க்கு அப்புறம் ஐ மீன் சீசன் 8ல இருந்தே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அந்த வியூவர்ஷிப்புங்கிறது இட் கான் டவுன். டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் கான் டவுன். எஸ்பெஷலி இந்த வீக்கெண்ட்ஸ்ல வரக்கூடிய அந்த அந்த டிஆர்பி இருக்கு இல்லையா, அது வந்து சன் டிவில வரக்கூடிய ஒரு சீரியலை விட லோவா இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. சன் டிவில வரக்கூடிய ஒரு சீரியலை விட அந்த வீக்கெண்டோட டிஆர்பி வந்து லோவா இருந்துச்சு. எப்போ லாஸ்ட் சீசன்ல. இப்ப இந்த சீசன் என்ன பண்றாங்க, அதனாலதான் பாத்தீங்கன்னா டே 1ல இருந்தே மேக்கர்ஸ்க்கு ப்ரெஷரு. நீங்க ஹவுஸ் மேட்சை விட்டுருங்க, மேக்கர்ஸ்க்கு பயங்கரமான ஒரு ப்ரெஷர். அந்த ப்ரெஷர் இது எப்படி ஹேண்டில் பண்ணும், ஹவு வி ஹேவ் டு மூவ் ஃபார்வர்ட். அதனாலதான் கண்டென்ட் ஏதாவது ஒன்று பண்ணுங்க இதெல்லாம் பண்றது. இப்போ இன்னைக்கு வந்து கேப்டன் சொன்னாங்க இல்லையா, நீங்க வந்து இனிமேட்டு கிடையாது, சோ நீங்க வந்து வீட்டை ஷிஃப்ட் பண்ணிட்டு வாங்க. நீங்க வந்து சொன்னாங்க இல்லையா, நீங்க வந்து உங்க ரூமை ஷிஃப்ட் பண்ணிட்டு இங்க வந்துருங்க அப்படின்னு சொன்னதுக்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னு நீங்க நல்லா நோட் பண்ணீங்கன்னா இந்த வீக்கெண்ட்ல அது ஒரு ஸ்லாட் ஃபுல்லா அது அது அதை பத்தி மட்டுமே பேசுவாங்க. இந்த வீக்குக்கு ஏதாவது ஒன்று வேணும்ல, ஏதாவது ஒன்று பேசணும்ல. முன்னெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னா
நீ கண்டென்ட் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டியும் சரி, ஹீ நோ ஹவு டு மேனேஜ். அவர் கியூவை வச்சு அவர் என்ன பண்ணுவார், அப்படி இப்படி இப்படி அப்படின்னு பேசி அவரோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லி எங்கேயோ ஒன்று மேட்ச் பண்ணி அழகாக அவர் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு போயிடுவார். பட் இங்கே அந்த மாதிரி பண்ணவே முடியாது, ஏன்னா இவருக்கு அது வராது. ஐம் நாட் அகேன்ஸ்ட் ஹிம், பட் ஆஸ் அ ஹோஸ்ட், ஆஸ் அ ஆக்டர் ஐ லவ் ஹிம். ஓகே, பட் ஆஸ் அ ஹோஸ்ட், ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இத்தனை நாள் நம்ம வந்து ஹேபிச்சுவேட் ஆனது வந்து அப்படி ஒரு லெஜெண்டை பார்த்து. ஸோ அதை நீங்கள் இங்கே கம்பேர் பண்ண முடியுமா பார்த்தா முடியாது. இங்கே இருக்கிற ஆடியன்ஸே பார்த்தீங்கன்னா அந்த அந்த அடிக்ட் ஆகிட்டோம் நம்ம. ஆக்சுவலி அந்த அடிக்ஷன்லாம் பார்த்துட்டு இருக்கோமே தவிர வெறுப்பை இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வந்து ஊற்றிட்டு இருக்கோம் வெளில. வாட் இஸ் திஸ், என்னடா ஷோ இப்படி கொண்டு போகிறீங்க, என்னடா இப்படி பண்ணுறீங்க? பிகாஸ் அதை நாம் என்ன நினைக்கிறோம், இது எங்கள் ஷோ ஆச்சே, இது என்னமோ நாமளே வீட்டுக்குள்ளே போய் விளாடுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கக்கூடிய ஒரு ஷோ இது. ஸோ அந்த ஷோவில் வந்து என்னடா இப்படி பண்ணுறீங்களே, என்னடா இதெல்லாம் காட்டுறீங்களே, இதெல்லாம் இதை விட மோசமாலாம் ஆகும். பட் அதெல்லாம் வந்து வெளியே வராது. பட் இப்போ இதெல்லாம் காமிச்சு தான் நீங்கள் வந்து டிஆர்பி ஏற்றணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா? அதுதான் நம்மளை வருத்தப்பட வைக்குது ஆக்சுவலி. விஜய் சேதுபதி விஷயத்துல இமாத் பிரதர், ஆக்சுவலா ஒரு லைன்ல சொல்லணும்னா, கமல் சார் வந்து அவருடைய கடமையை செய்தாரு, விஜய் சேதுபதி அவர்கள் கடமைக்கு செய்யறாரு. இதுதான் நான் உங்க ரெண்டு இல்ல பேருக்கு நடுவில் நான் இருக்கக்கூடிய வித்தியாசமா பாக்குறேன். இன்னொன்னையும் நான் சொல்றேன். ஆக்சுவலி சீசன் 8 விட்டுருக்கேன். நான் விஜய் சேதுபதி அவர்கள் அந்த சீசன் 8ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். சீசன் 7 வரைக்குமே நமக்கு அதாவது அட்லீஸ்ட் ரீசனபிள் கண்டென்ட்ஸ் நமக்கு கிடைச்சிட்டு இருந்தது. ஒரு டாஸ்க்கை ஒரு டாஸ்க்கை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி விளையாடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டாவது அந்த கண்டஸ்டன்ஸ்க்கெல்லாம் புரிஞ்சிருந்தது. அது அப்படியே விஜய் சேதுபதி வந்ததுக்கு அப்புறம் அது எல்லாமே சேஞ்ச் ஆகுதுங்கும் போது அது வந்து இது எப்படி பாக்குறதுன்னு எனக்கு தெரியல. பர்சனலா எனக்கு தெரியல. ஏன்னா கண்டஸ்டன்ஸை வந்து இந்த அளவுக்கு வந்து ஐக்கியூ எல்லாம் செக் பண்ணி மேபி எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு சின்ன டாஸ்க்கை கூட அவங்களால புரிஞ்சுக்க முடியலன்னா அது எப்படி இவங்க இந்த அளவுக்கு செலக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி கமல்ஹாசன் சார் இருந்த வரைக்குமே அவருக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ, அந்த ஃபேஸ் வேல்யூ மூலமா அந்த ஷோவுக்கு வந்து அந்த வியூவர்ஷிப் வந்துட்டு ஸ்டார்ட் ஆனது. அண்ட் அப்படியே அதுல நாங்க அந்த மெச்சூரிட்டியில தான் வந்திருக்கிறோம். அப்போ நீங்க அந்த மெச்சூரிட்டியில நாங்க வந்திருக்கும் போது நீங்க அடுத்தடுத்த சீசன், அவருக்கு அப்புறம் ஒரு சீசன் நீங்க எந்த அளவுக்கு மெச்சூரிட்டான எங்களுக்கு நீங்க தரணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருக்குல்ல, அது அவங்களுக்கு இருக்கு. நீங்க சீசன் 8 விடுங்க. சீசன் 8ல அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது சரி பண்ணிக்கிட்டீங்களா? உங்க ஹோஸ்ட கூப்பிட்டு சார் இந்த மாதிரி இருக்கு, இல்ல அவர் எதுவும் ரிசர்ச் பண்ணாரா? இது எதுவுமே நடக்கலையாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. பிரதர், உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா விஜய் டிவியோட எல்லா ஷோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து அது நீங்கள் சன் டிவியில் பார்க்க முடியாது. அந்த விஷயத்தை நீங்கள் சன் டிவியில் பார்க்கவே முடியாது. பட் ஆனால் விஜய் டிவியில் பார்க்கலாம். என்ன அப்படின்னா டபுள் மீனிங்காகவே இருக்கும். ஆனால் நம்ம அதெல்லாம் சிரிப்போம். நீங்கள் அதை நோட் பண்ணிருக்கீங்களா? ஒரு காமெடி ஷோவாக இருக்கட்டும், அதுலேயும் டபுள் மீனிங் இருக்கும். ஒரு பாட்டு ஷோவாக இருக்கட்டும், அதுலேயும் டபுள் மீனிங் இருக்கும். டபுள் மீனிங்கை வச்சு வாழ்கிறது தான் இவங்க. அப்போது நீங்கள் ஒன்று யோசிங்க, இந்த இப்போ இருக்கக்கூடிய சீசன்ஸில் இதெல்லாம் இப்படி காமிக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஏன் அப்படி வரல அப்படின்னாக்கா ரெஸ்ட்ரிக்ஷன், பிகாஸ் ஆஃப் ஹிம். அப்போது அவர் அதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பார் இல்லையா, இந்த மாதிரிலாம் நான் பேச மாட்டேன், இந்த மாதிரிலாம் நான் காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து என் ஷோவில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பார். அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ண எல்லாம் போடு, நாமளும் ஹிந்தி மாதிரி இது கொண்டு போவோம், நம்ம வந்து ஹிட் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து ஆடியன்ஸ், அதாவது யங்கர் ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களெல்லாம் நம்ம கிராப் பண்ணுவோம், அவங்களை தூக்குவோம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இன்னொன்று சொல்கிறேனே, நீங்கள் வந்து வீக்கெண்ட்லாம் வந்து முன்ன அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியோடு உட்காந்து பார்ப்பாங்க, ஃபேமிலி நிறைய பேர் உட்காந்து பார்ப்பாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. எல்லாம் ஹாட் ஸ்டாரில் மூளைக்கு உட்காந்து அங்கே உட்காந்து பார்த்துட்டு போகிற ஆட்கள் தான் அதிகம். ஃபேமிலி ஆடியன்ஸ் கூட இல்லையாமே உள்ள. இப்போ
நம்ம இப்ப வீக்கெண்ட் எபிசோடு பார்க்க போறவங்கலாம் கூட ஏதோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி தான் கூப்பிடுறாங்க அப்படின்ற எஸ் மாதிரி எஸ் எஸ் சொல்லியிருக்காங்க. எஸ் அதுவும் சொல்றேனே. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க உள்ள போய் பார்க்கணும் அப்படின்னாலே, ஃபார் எக்ஸாம்பிள் லான்ச் ஃபங்க்ஷனுக்கு அவங்க வந்து ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சிருந்தாங்க. 20ல இருந்து 25 வயசு. இதுதான் ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன். அதுக்கப்புறம் ஹரி எப்படி உள்ள போனாலும் என்கிட்ட கேட்காதீங்க. ஹரி ஆதார் கார்டை போட்டோஷாப் பண்ணி மாத்திட்டு போயிருப்பாரு. இல்ல அது அது அவர் போனது வேற. அவரெல்லாம் உள்ள விட்டுருவாங்க, அவருக்கெல்லாம் கேட் பாஸ் ஃப்ரீ. பட் ஆனா மெஜாரிட்டி என்ன அப்படின்னா சொன்னாங்க. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா 20ல இருந்து 25 வயசு தான் சொன்னாங்க. பட் எத்தனை பேர் வருவான்? 20 to 25 வயசுல தான் நீங்க 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 ஃபுல்லாலாம் கூப்பிட்டு உட்கார வச்சுலாம் அவனும் உட்கார மாட்டான். கேக்குது ப்ரோ, கேக்குது ப்ரோ. ஆனா ப்ளூடூத்ல இருந்து கட் ஆயிட்டீங்களா என்ன? வாய்ஸ் டக்குன்னு தூரத்துல போயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா. இப்போ 20ல இருந்து 25 வயசுக்காரன் தான் வரணும் அப்படின்னாக்கா அவனுங்களாம் வரமாட்டானுங்க. நீ வந்து ஒரு 12 மணி நேரம் உட்காரணும், வித்தவுட் மொபைல் உட்காரணும் அப்படின்னா அவன்லாம் வரமாட்டான். அப்ப என்ன பண்ணாங்க, லாஸ்ட் மினிட்ல எல்லாம் ஃபோன் பண்ணி ஐயோ கூட்டுவாங்க, ஐயோ ஆடியன்ஸ் வேணும், ஐயோ இது வேணும், அது வேணும், அது வேணும் அப்படின்னு சொல்லி அரேஞ்ச் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. எங்க இடத்துலயும் ஒருத்தருக்கு அந்த இவங்க மாதிரி தான் வந்து கூப்பிட்டாங்க ஆக்சுவலி. இந்த ஷோவை குறிப்பா அந்த லான்ச் ஃபங்க்ஷனுக்கு அவனுங்க ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அவங்க வைக்கும் போதே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஐ அண்டர்ஸ்டுட் தட் இந்த ஷோ எப்படி போக போகுது அப்படிங்கிறத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன். ஸோ இவனுங்க இந்த இந்த சீசனை கொண்டு போகிறது அந்த 20-25 வயசு அந்த மாதிரி ஆட்களுக்காக இந்த ஷோவை கொண்டு போக போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எனக்கு வந்தது. பட் ஆனா உங்களுக்கு வந்து அந்த ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய அட்டென்ஷன் ஸ்பேன்லாம் இப்ப இல்ல ப்ரோ. இவங்க வந்து பார்த்தாங்கன்னா அந்த குவிக் அட்டன்ஸ் தான் இவங்களும் வேணும். இவங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய அட்டென்ஷன் ஸ்பேன்ஸ் நீங்க 24 ஹவர்ஸ் பார்ப்பீங்களா, 1 ஹவர் பார்ப்பீங்களான்றதுலாம் ரொம்ப கஷ்டம் அந்த ஆடியன்ஸ்க்கு. இப்ப their attention span is reduced drastically. ஆஃபீஸ்ல வேலைக்கு எடுக்கிறவனையே வந்து 2 வாரம் தாங்க மாட்றாங்க. வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் குடுக்குறீங்க. இந்த ப்ரெஷர்லாம் என்னால ஹேண்டில் பண்ண முடியல. ஐ டோன்ட் லைக் தட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாங்க. டேய் உனக்கு இன்னும் நான் வேலையே குடுக்கல. 2 வாரம் ட்ரெய்னிங் மட்டும் தான் போயிட்டு இருக்குன்னு சொன்னாலே அதே ப்ரெஷர்ன்றாய்ங்க. ஆமா, ஏன்னா அவங்கலாம் ரொம்ப அப்படியே ஈஸியா வந்துட்டாங்கல்ல மேல. இமால் ப்ரோ, இந்த சீசன்ல கேம புரிஞ்சுக்கிட்டு விளையாடுறது யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? என்னது எனக்கு புரியல. கேமா இந்த சீசன்ல கேம புரிஞ்சுக்கிட்டு விளையாடுறது யாருன்னு நினைக்கிறீங்க? சீரியஸா இவங்க எல்லாமே ஓகே, இந்த விளையாடுறாங்க. கேமுக்கு இவங்க ஓகே. நோ என்னன்னா சீரியஸா எல்லாருமே ஓகே. விளையாடுறாங்க. என்ன அப்படின்னா மானாவாரியா எனக்கு கண்டென்ட் வேணும், நீங்க அள்ளி அள்ளி கொடுக்கணும், டெய்லி உங்க ஃபுட்டேஜ் இருக்கணும், அவ்வளவுதான். பட் ஆனா ப்ரோமோலாம் வரணும். விக்ரம் பாத்தீங்கன்னா ஆனா விக்ரம் மட்டும்தான் ஒரு அளவுக்கு நல்லா விளையாடுற மாதிரி தெரியும். அதாவது கண்டென்ட் முக்கியம் இல்ல அப்படின்ட்டு ஒரு மாதிரி செட்டில்டா ஓகே விளையாடுற மாதிரி எனக்கு அவரை தோணுது. நீங்க அதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க இருக்கு விக்ரம் ப்ரோ. பத்தி? விக்கல்ஸ் விக்ரம்னு சொல்லி அவர் வந்து ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு, ஓகேவா? அந்த விக்கல்ஸ் ஓகே. விக்ரம் வந்து முன்னணி செலிபிரிட்டிஸ் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் ஷோல அவரை கூப்பிட்டு வந்து ஃபன் பண்ண சொல்றாங்க. அதாவது முன்னணி ஆக்டர்ஸ், ஓகே, இதே உலக ஓகே நாயகன் ஓகே முன்னாடி, ஓகே. இதே ரஜினிகாந்த் முன்னாடி, அவங்கலாம் வந்து அவங்க முன்னாடி உட்காரும் போது விக்கல்ஸ் விக்ரம் வந்து ஃபன் பண்ண வைக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு லெவல்ல இருக்கிற ஒரு ஆளு. அது மட்டும் இல்லாம கார்ப்பரேட் ஷோஸா இருக்கட்டும், ஒரு ஆடிட்டோரியம்ல வந்து ஏதாவது ஒரு அசோசியேஷனோட கிளப்பா இருக்கு, அந்த இதா இருக்கட்டும், இதுல எல்லாத்துலயும் போய் பேசும்போது அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கா, அந்த ஆமா இமேஜை ஆமா. காப்பாற்றணும். அவர் எப்படி இருக்காரோ அதே மாதிரிதான் அவர் இருப்பாரு. இந்த ஷோக்காக அதை அவர் உடைச்சிக்க மாட்டாரு. இது அவருக்கு மைலேஜ் தானே ஸ்பாயில் பண்ண தவிர மாட்டாரு. இதை வந்து அவர் கண்டிப்பா. ஸ்பாயில் பண்ணிக்க மாட்டாரு. ஹீ இஸ் வெல் மேனர்ட் கை. மோர் ஓவர் ஹி நோஸ் இது எப்படி வெளில ப்ரொஜெக்ட் ஆகும், நம்ம என்ன பண்ணணும், நம்ம எது செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஹி நோஸ் வெரி வெல். வென் ஹி பிரேக் டவுன்ல அந்த பிரேக் டவுன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அவரே பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்துட்டா வெளில வந்துருவாரே தவிர ஆக்ரோஷமா கத்திக்கிட்டு அன்னைக்கு வந்தது வந்து அந்த சாப்பாடு விஷயத்துல கத்தினாரு, அழுதாரு. அது வந்து அவருக்கு மைலேஜ் தான் கொடுத்துச்சே தவிர நெகட்டிவ் இம்பாக்ட்ல எல்லாம் கொண்டு போய் உள்ள வர. நெகட்டிவ் ஸோ ஆகல. அவர் விளையாண்டா இந்த மாதிரி கேம் தான் விளையாடுவாரு தவிர
இந்த யார் கூடயா சேர்ந்துட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு மாக் பண்ணிக்கிட்டு புள்ளி பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி கேம் அவர் விளையாடவே மாட்டாரு. ஏன்னா இல்ல அது ஹி விளையாட நோஸ் வெரி மாட்டாரு. வெல் என்ன என்னன்னா நம்பி அங்க வந்து 12 மெம்பர்ஸ் ஆஃபீஸில் இருக்காங்க. எனக்குன்னு ஒரு லைஃப் கண்டிப்பா வெளியில வேற ஒரு லைஃப் இருக்கு. இதை வச்சு நான் அதை மைலேஜாக கண்டிப்பா எடுப்பேன். இந்த ஷோ எனக்கு மைலேஜ் தானே தவிர இந்த ஷோல நான் எடுத்திருக்கிற மைலேஜை நான் இங்க வந்து விட்டுறக்கூடாது. இதுல இருந்து நான் ஓ இன்னும் வந்து ஓகே ஓகே. என்னோட ஸ்பீடை வந்து நான் இன்னும் ஏத்தணும். அதுக்காக தான் அவர் இந்த ஷோ யூஸ் பண்ணுவார். இல்ல நானுமே அவர் பிளஸ்ஸா தான் பாக்குறேன். நீங்க சொன்ன மாதிரி இவங்க எல்லாமே கேமரா கண்டென்ட்னு பாக்குறாங்க. பட் அவர் ஒண்ணுதான் சீரியஸா எடுத்து விளையாடுறாரு. பட் எனக்கு என்னன்னா சின்ன லேக் அந்த குரூப்போட போய் அவரு இதானதுதான் ஒரு மாதிரி அவர்கிட்ட ஒரு சின்ன லேகா தெரியுது. அதுவுமே அவர் ஃபைண்ட் இல்ல பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த இல்ல வீக்ல ஆக்சுவலி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க குரூப்போட போறாரு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த இடத்துல என்னால ஏத்துக்க முடியாது. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்பும் போது குரூப்பா தான் அனுப்பிச்சாரு. இந்த குரூப் இந்த வீடு, இந்த குரூப் இந்த வீடு, இந்த குரூப் சொல்றது இந்த குரூப் செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது அவங்க குரூப்பா பேசிதான் ஆகணும். அங்க இண்டிவிஜுவல் கேம் விளையாட முடியாது. இதே சீசன் 1, 2, 3, 4 இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க இண்டிவிஜுவல் கேம் எதிர்பார்த்திருக்கலாம். பிக் பாஸே இப்ப என்ன பண்ணிட்டாரு, புரியுது. குரூப்பிசம் ஆக்கிட்டாரு. டே ஒன்லயே அவர் குரூப்பிசம் ஆக்கிட்டாரு. நீங்க எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல அந்த இடத்துல இல்ல விக்கல் இல்ல விக்ரம் இல்ல இமாது ப்ரோ. அந்த இடத்துல இல்ல இல்ல கேளுங்க, அந்த இடத்துல அவர் குரூப்பா உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி தான் ஆகணும். இதே இல்ல இண்டிவிஜுவலா நான் அதை இருந்தா சொல்லல. லைன்ல உட்கார்ந்து இருக்கும் போது அதை நீங்க பேரை சொல்லல. சொல்லுங்கன்னா டக்குனு பேரை சொல்லிடலாம். நவீன் ப்ரோ இல்ல நீங்க இல்ல கேள்வி இல்ல. கேட்ட உடனே ஆ அவர் முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவர் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க திருப்பி கேள்வி கேளுங்க. நடுவுல வந்து ஓவர்லாப் நிறைய ஆகுது. ஓகே 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 இல்ல சொல்லுங்க. ஓகே. இல்ல இமாது ப்ரோ சாரி, இடையில ஓவர்லாப் பண்ணிருக்கு. இல்ல எனக்கு என்ன கருத்துன்னா, இப்ப போன வீக் பாத்தீங்கன்னா இதே குரூப்ல தான் பார்வதி இருந்தாங்க. பட் அந்த பார்வதிக்கு அந்த குரூப்லயே நிறைய கம் இது இருந்தது, கருத்து கருத்து வேறுபாடு இருந்தது. அப்போ அந்த மாதிரி விக்ரம் ப்ரோக்கு நிறைய ஆக்சுவலா அந்த குரூப்லயே நிறைய டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இருக்குது. பட் அது எதுவுமே ஒரு எடுத்து சொல்லாம இருக்கிறாரு. அதான் நான் சொல்றேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான், குரூப்பா தான் விளையாண்டாகும். பட் பாருக்கு எப்படி அந்த குரூப்ல நிறைய டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் இந்த மாதிரி விக்ரமுக்கு இருக்கணும். ஆனா ஏன் அவருக்கு வெளிப்படையா சொல்ல மாட்டேங்கிறாருன்னு தெரியல. இல்ல அதைத்தான் நான் கேக்குறேன். அவர் சொல்றாரு. பட் ஆனா அவர் ஹார்ஷா ம். சொல்றது இல்ல. மத்தவங்கள மாதிரி ஹார்ஷா சொல்றது இல்ல. சாஃப்டா ஃபன்னீர் வேலை அவர் சொல்லிட்டு தான் இருக்காரு. ஓகே 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 சாஃப்டா ஓகே. ஃபன்னீர் வேலை, அவங்க வேலை கொடுக்குற வேலையெல்லாம் அவர் செய்யறாரு. அகைன்ஸ்ட் பண்ணல, ஆமாமா இது என் அதெல்லாம் வேலை, பண்றாரு. சொல்லிட்டீங்க நான் பண்றேன் அப்படி. அதான் நான் சொன்னல, அந்த இமேஜ் அந்த அதாவது இந்த ஷோ தான் அவருக்கு மைலேஜ். இந்த ஷோல ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆடட் ஃபியூலா தான் அவர் இந்த ஷோவை பார்க்கறாரு தவிர நான் ஆல்ரெடி ஓகே நான் சேர்த்து வச்சிருந்த ஃபியூலை இங்க நான் டிராப் பண்ணிடக்கூடாதுன்ட்டு அவர் ரொம்ப கான்சியஸா விளையாடுறாரு அவர். ஸோ ஓ விக்கல்ஸ் ஓகே ஓகே. விக்ரமாவே இருக்கார் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு அபிப்பிராயம் இன்னைக்கு வரைக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 80 days வரைக்கும் அவர் இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு அவர் ஃபைனல்ஸ் அவர் வரைக்கும் போனாலும் அவர் ஓகே தான். எவிக்ட் ஆனாலும் கவலைப்படுற ஆள் கிடையாது. ஜெயிச்சாலும் சந்தோஷப்படுற கண்டிப்பா ஆள் கிடையாது. அதாவது அந்த அந்த மாதிரி ரொம்ப அந்த பிரம்மாண்டமா அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு அந்த மெச்சூர் ஒரு இருக்குது. சட்டிலான ஆளா தான் நான் பாக்குறேன். எஸ். ஓகே ஓகே ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் பிகாஸ் விக்ரம் வந்து ஹீஸ் இன் ராங் சீசன் ஆக்சுவலி. இன்னும் ஒரு நல்ல சீசன்ல வந்திருக்கலாம். எனக்கும் அவருடைய மெச்சூர்ட் பிஹேவியர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் த வே ஆஃப் டாக்கிங், த வே ஆஃப் எப்படி சொல்றது, அவருடைய எக்ஸ்பிரஷன்ஸு, அவர் இன்னொருத்தருக்கு பதில் கொடுக்கறது, இன்னொருத்தருக்கு வந்து அது வந்து இப்படி பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து திவாகரை கூட ஒரு விஷயம் சொல்ல வந்திருப்பாரு, அது இங்க பேசாதீங்கன்னு அவர் வந்துட்டு தடுத்திருப்பாரு. எந்த விஷயம் எங்க பேசணும், எந்த விஷயத்துல நம்ம வந்து எதையுமே எமோஷன்ஸை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்றது கிளியரா இருக்கு. ரொம்ப ஓவர் டூவும் கிடையாது, ரொம்ப சட்டனும் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு அது ஆக்சுவலா. வீட்டுக்குள்ள அதாவது அவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும்போது ஹசன், வீட்டுக்குள்ள அவ்வளவு பிரச்சனைகள் நடக்கும்போது அதை போய் இன்னொரு இடத்துல உட்காந்து இன்னொருத்தன் வந்து காசிப் பண்ணணும், அதை எக்ஸாஜரேட் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்க சொன்னது எனக்கு புரியுது. இப்போ அவர் வந்து ஹீஸ் இன்டு ராங் சீசன் சொல்லும் போது டக்குன்னு என் மைண்ட்ல வந்தது, he could have been in season 7. எக்ஸாக்ட்லி நான் என்ன நினைச்சேனோ அதை தான் நீங்க சொல்றீங்க. இப்போ நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் நான் சொன்னேன், நினைச்சிருந்தேன் ஆக்சுவலி. அவர் வந்து ஒரு ரொம்ப டிலேவா வந்துட்டார். ஒரு நல்ல பிளேயர் ஆக்சுவலி.
இவர் வந்து இந்த இது ஏன்னா இவர் வந்து நாமினேஷன்ல கூட வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது எனக்கு தெரிஞ்சு இல்ல இப்போ ஆக்சுவலா வரைக்கும். நாமினேஷன் அதான் எல்லார்கிட்டயும் குட் புக்ஸ்ல இருக்கணும்னு பாக்குறாரு ஒரு பக்கம். அது நாமினேஷன்ல வரணும் ஆக்சுவலா. வந்தாதான் கேம் பிளே வந்து ரியலா எப்படி எனக்கு இப்போ வரைக்கும் எனக்கு அது தோணல. யார் சொன்னாங்கன்னு தெரியல. சாம் தானே? ரவினா சாமா? சாம். ஆக்சுவலி எனக்கு அவர் எல்லா விதத்துலயும் வந்து குட் புக்ஸ்ல இருக்கணும்னு அவர் எனக்கு பண்ற மாதிரி எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் இல்ல எனக்கும் வந்து தெரியல. ஆமா எனக்கு வந்து எப்படின்னா திவாகர் வந்து ஒரு விஷயத்துல வந்து உள்ள வந்து வேலை பார்க்க சொல்லியிருப்பாரு, துடைக்க சொல்லியிருப்பாரு. அவர் திவாகருக்கும் அவருக்கும் உள்ள ஒரு கான்வர்சேஷன் போகும். நான் சீரியஸா பண்றேன், நான் காமெடியா பண்றேன். இது அவர் வந்து எல்லா இடங்களையும் சோலோவா தான் பெர்ஃபார்ம் பண்றாரு. யாருக்கிட்டையுமே வந்து அது ஒரு ஓவர் டூங்கிறது வந்து வாலண்டியரா போய் யாருக்காவது சப்போர்ட் பண்ணி பேசுறது, அப்புறம் வந்துட்டு இன்னொருத்தரை பத்தி காசிப் இமாத் சொன்ன மாதிரி இன்னொருத்தரை பத்தி காசிப் பேசுறது. அந்த இதெல்லாம் கிடையாது. அந்த நெகட்டிவ்ஸ் இல்ல எல்லாம் பெர்ஃபார்ம் கிடையாது. பண்ணணுமே பெர்ஃபார்ம் பண்ணாம இருக்காரு இல்லையா? எனக்கு அதுதான் எனக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு அவர்கிட்ட. அதான் வேற எதுவும் இல்லை. அவருக்கான என்ன சொல்றது, அந்த ஸ்டேஜ் வந்து அங்க இல்ல ஆக்சுவலா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரு மேபி இந்த சைடு வந்து கொஞ்சம் இந்த டீம் கூட ஜாயிண்ட் ஆனாருன்னா கொஞ்சம் அவருக்கான ஸ்டேஜ் கிடைக்கும் அப்படின்றது எனக்கு தோணுது. இல்ல இந்த வீக் பாருவோட சேர்ந்து விக்ரம் வந்திருந்தாப்லன்னா கேம் கொஞ்சம் வேற மாதிரி ஆயிருந்திருக்கும் இந்த வீக். அதான் அட்லீஸ்ட் பாரு, அப்புறம் யாரு நம்ம வினோத், அப்புறம் இவங்கெல்லாம் கொஞ்சம் வைபா இருக்காங்க. கம்மிங் டேஸ் தான் நம்ம பார்க்க முடியும். அவர் வந்து இன்னொரு பக்கம் என்ன விக்ரம் கிட்ட அப்படின்னாக்கா பெருசா எதுக்குமே வந்துட்டு ஒரு சிரத்தை எடுத்துக்கலையோ. நான் அதாவது கேப்டன்ஷிப் நான் விளையாடுறதும் சரி, அப்புறம் வந்துட்டு சூப்பர் டீலக்ஸ்க்காக நான் விளையாடுறதும், அது வந்து அதுக்கு பெருசு சிரத்தை எடுக்காம தாஜிக்கா இருக்கிற மாதிரியும் எனக்கு தோணுது. பட் அது எடுக்கணும். எடுத்தது அட்லீஸ்ட் வந்து டீம் வந்து அவர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி வரணும். ஏன்னா அந்த டீம்ல வந்து அவங்க எப்போ உப்பு போடணும் சமையல்ல, என்ன முளமாரித்தனம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியே இது பண்ணிட்டு இருக்கும்போது அவர் அங்க மாட்டிக்கிட்டாரு. நான் வந்து அவரை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஐம் எக்ஸ்பெக்டிங் ஆக்சுவலி. அவர் ஒரு நல்ல ஒரு நேரத்துல அவர் வந்து டக்குன்னு பிளாஸ்ட் ஆவாரு. அந்த டைம் எல்லாத்துக்கும் ஷாக்கா இருக்கும் நான் நினைக்கிறேன். லெட்ஸ் see what's gonna happen next. என்னன்னா அந்த குரூப்ல கனியும் சபரியோட வாய்ஸ் தான் டாமினண்டா இருக்கு. ஆக்சுவலா விக்ரம் இந்த சைடு வந்தா தான் அவங்களோட இதை எக்ஸ்போஸ் பண்ண முடியும். சென்சிபிள் பிளேயர்ல விக்ரம் இந்த வாட்டி இந்த உப்பு மேட்ரு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து போட்டு அடிச்சாரு அப்படின்னா விஜய் சேதுபதி கொஞ்சம் அதெல்லாம் மாறும். இந்த டைனாமிக்ஸ் மாறும். இந்த வீக்கெண்ட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்றேன். அது நடக்குமான்றது இது வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி விஜேஎஸ் கிட்ட நடக்கும் சாமுவேல். ஷார்ட் ஷாட் நடக்கும். ஏன்னா போன வாரம் அவர் பண்ணது இந்த பக்கம், ஓகேவா? அப்போ இந்த வாரமும் அதே பக்கம் போனார் அப்படின்னாக்கா ஷோ பேலன்ஸ்டா போவாது. அப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா இந்த குரூப்பை எக்ஸ்போஸ் பண்ணுவார். இந்த வாட்டி இந்த குரூப்பை கண்டிப்பா எக்ஸ்போஸ் பண்ணுவார். அப்ப என்ன ஆகும்னா ஷோ பேலன்ஸ் ஆயிடும். யார் நல்லவங்க, யார் அங்க இருக்கிறவங்களுக்கு அங்க இருக்காங்க இல்லையா மத்தவங்க எல்லாமே, அவங்க மைண்ட் செட் எல்லாம் அப்படியே மாற ஆரம்பிச்சிடும். ஐயோ நாம சரியான இடத்துல இருக்குமா இல்ல ராங்கான இடத்துல இருக்குமா, நாம ராங்குன்னு நினைச்சவங்களுக்கு அதிகமா இந்த டைம் வந்து கொஸ்டின்ஸ் போலியே, நாம சரின்னு நினைச்சவங்களை வந்து அதிகமா வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்களே, அப்ப நாம பண்ண தப்பா அப்படின்னு சொல்லி அங்க மாறும்போது என்ன ஆகும்னா, இப்போ அங்க ஒரு கேங்னு ஒண்ணு ஃபார்ம் ஆயிருக்கு பாத்தீங்களா, அந்த கேங் உடையும். அந்த கேங் உடையலனா கூட அவங்க என்னதான் குரூப்பா உட்காந்து பேசினாலும் இண்டிவிஜுவலா முடிவு எடுப்பாங்க. அந்த குரூப்புக்குள்ளேயே ஒரு குரூப் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நல்லா. இப்போ பாத்தீங்கன்னா சுபிக்ஷா வந்து அந்த எங்களுக்கு சமைச்சு வச்சுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது வந்து வாஷ் பண்ண சொல்லுவாரு. சபரி சொல்லுவாரு நான் ரெடி ஆயிட்டேன் வாஷ் பண்ண அப்படின்னு சொல்லும்போது வாஷ் பண்ணி இருந்திருக்கலாம். பட் அந்த டைம்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது இந்த இடத்துல ரூல் பிரேக்கு, நாங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இல்லையா. அப்போ நாங்க சமைக்கலாமான்னு நீங்க பிக் பாஸ்ட கேட்டதே ரூல் பிரேக் தான். நீங்க பண்ண முடியாதுங்கிறது இன்னும் வெரி வெல் ஓகே. பிக் பாஸ்
நீங்க இங்க என்ன பண்ண போறீங்கன்னு பாக்குறதுக்கு தான் பிக் பாஸ் அங்க உட்காந்துருக்காரு. ஆமா வாட் யூ கைஸ் ஆர் கோயிங் டு டூ. நீங்க எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்றது பிக் பாஸ் இல்லையே. எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிட்டோம்னா இந்த ஷோவே ஓடாது. அப்போ இது எப்படி நீங்க ஹேண்டில் பண்ண போறீங்கன்னா பிக் பாஸ் வேடிக்கை பார்ப்பாரு. ஆமா அப்போ இவங்க என்ன பண்றாங்க, பார்வதி பத்தி வியன்னாவும் இவங்களும் பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க டக்குன்னு இவங்க பிஜேபி வராங்க. அவங்க வந்து வாஷ்ரூம் போறாங்க. இந்த மாதிரி வந்து அவங்களோட அவங்க வாஷ்ரூம் உள்ள போனோடனே இவங்க சுபிக்ஷா டைரக்டா வெளில வந்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தான் பேசிட்டு இருந்தோம், அவங்க தான் வந்து உங்கள்ட்ட கேட்டாங்க, இதே தான் நீங்களும் அங்க சொன்னீங்க, அதே தான் அவங்களும் அங்க சொன்னாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் தூக்கி அவங்க மேல போட்டு நான் வந்து ஐ எம் குட் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒன்று போர்ட்ரே பண்ணாங்க. அந்த இடத்துல எனக்கு எஃப்ஜே ரொம்ப பிடிச்சிருந்தது. எஃப்ஜே சூப்பரா சொன்னான். நாங்க ரெடியா நிற்கும் போது கூட கழுவ மாட்டோம், ரூல் பிரேக்குன்னு சொல்லி இவங்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க, இவங்களாம் நம்பாதீங்க அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜே ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பான். உடனே சுபிக்ஷா போய் அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு பேர் தான் கிவ் அண்ட் டேக் அப்படிங்கிற மாதிரி அது சுபிக்ஷாக்கே வந்தது. ஸோ இதெல்லாம் இன்ஸ்டன்டா அங்க உடனே 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 போறதெல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலி இட்ஸ் வெரி குட். இதெல்லாம் என்ன ஆகும்னா வீக்கெண்ட்ல பேசும்போது உங்களுக்கு வந்து அது பிரேக் ஆகும். அந்த பிரேக் ஆகும்போது உங்களுக்கு குரூப்பிசம்லாம் அழகா பிரேக் ஆகும். ஆமா ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜேஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுவார் இந்த வீக்கெண்ட். சூப்பர் பாப்போம். ப்ரோ அந்த ஸ்விம்மிங் பூல் கண்டென்ட்டை பத்தி எதுவும் பேசுவாரா? எதுங்க அந்த ஸ்விம்மிங் பூல் கண்டென்ட்டை பத்தி எதுவும் பேசுவாரா? ஸ்விம்மிங் இல்ல பூல்ல இல்ல தண்ணி இல்ல பிடிச்சதா? இல்ல 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 அவர் அந்த வியூ பத்தி பேசுறீங்களா? அதேதான். ஆஹா இல்ல இல்ல அதெல்லாம் ஐயோ என்ன ஹசன், நீங்களே இப்படி கேட்கலாமா? எல்லாருமா வேற மாதிரி பேசுறீங்களே. இல்லைங்க, நான் ஆக்சுவலி சாரி, நான் அதுக்காக கேட்கல. அப்புறம் எப்போதான் அதை சுட்டி காட்டுவாங்க? சுட்டி காட்டணும் இல்லையா? இல்ல அது நடக்க அதை காட்ட நடக்காது. மாட்டாங்க, அதெல்லாம் காட்ட மாட்டாங்க. இது வேற, இது எபிசோடுக்குள்ள எபிசோடு, எப்படி குரூப்புக்குள்ள குரூப்போ இது எபிசோடுக்குள்ள ஒரு எபிசோடு. இது இந்த கண்டென்ட்டை பார்க்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, இது அவங்களுக்கு. ஸோ ஒரே அந்த ஷோல எல்லாமே அர்த்தத்துல தான் நான் இருக்கு. கேட்டேன் உனக்கு actually. அதுல என்ன பாட்டு வேணுமோ அதை நீ பாத்துக்கோன்றாங்க. அந்த மாதிரி தான் ப்ரோ. இல்ல, அவ்வளவுதான். அதான் அந்த கண்ணோட்டத்துல ஆனா நான் ஒரே ஒரு கேட்டேன். வேண்டுகோள் என்னன்னா, விஜய் டிவிக்கு இவங்க கண்டென்ட்டை ஃபர்ஸ்ட் கால் நேரம் போடாதீங்க, லாஸ்ட் ஸ்லாட்ல வேணா போட்டுக்கோங்க, வேணா நாங்க அவாய்ட் பண்ணிக்கிறோம். பட் இது 1 hour ஹிந்தில அப்படிதான் பண்ணுவான். ஹிந்தில இந்த லவ் கண்டென்ட்லாம் இருக்குல்ல, லாஸ்ட்ல தான் போடுவான். ஓகே. நல்லா இருக்கும் பாக்குறது. ஓகே நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம். இல்ல பார்க்கணும்னு நினைச்சா பார்க்கலாம், அந்த மாதிரி. நம்ம ஹரியரன் கடந்து ப்ரோ வந்த இப்ப அதை எப்பவுமே கடைசி ஸ்லாட்ல போடுறோம் பாருங்க. ரொம்ப நேரமா நானும் இன்வைட் பண்ணிட்டு இருக்கிறேன், மைக்ல வரீங்க கீழே போறீங்க, என்னாச்சு பக்கா? ஆமா ஹரியா பக்கு போல. ஏன் இமாத் ப்ரோ இந்த வீக்கும் விஜய் சேதுபதி அவர் வந்து இந்த குரூப்பை எக்ஸ்போஸ் பண்ணல.